Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம tutti frutti cherry எல்லாம் சேர்த்து pineapple flavored cake எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 2 எக் எடுத்துர்க்கேன் ரூம் டெம்பரேச்சர்ல. கொஞ்சோண்டு tutti frutti, அப்புறம் கொஞ்சம் cherry, தேவையான அளவு essence and yellow color எடுத்துர்க்கேன். half மூடி lemon எடுத்துர்க்கேன். இப்போ dry ingredient ஆட் பண்ணிக்கலாம். 1/4 அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 1 spoon baking powder, cooking salt half spoon. இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டிகள்லாம் இருக்கும். அதனால 2 வாட்டி கூட சலிச்சுக்கோங்க. இப்போ முட்டையில இருந்து ஒயிட் பார்ட் தனியா, yolk part தனியா எடுத்துக்கலாம். முட்டை வேண்டாங்கிறவங்க half cup curd ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் கருவில் எசன்ஸ் அண்ட் yellow கலர், ஒரு பிஞ்ச் yellow கலர், ஒரு கேப் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பிஞ்ச் ஃபுட் கலர் போட்டால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக் ஒயிட்டை நான் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 மோட்லேயே ஃபர்ஸ்ட் மோட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக 3rd மோட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் மைதாக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா 1/4 கப் மைதாவை 1 கப் மைதாவாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம 3rd மோடில் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணலாம். அந்த இப்போ இந்த எக்கு நல்லா பீக் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இப்படி அந்த பீட்டர் இப்படி எடுத்தான்னா குச்சி குச்சியாக நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் நமக்கு சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பீட் பண்ணி வச்சுருந்த யோக் பார்ட், அதாவது மஞ்சள் கருவையும் சேர்த்து இதில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சலிச்சே ஆட் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி சலிச்சா நல்லாயிருக்கும், கட்டி இல்லாமல். கரெக்டான ரேஷியோ 1 கப் மைதா, 3/4 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், அதோட 1/4 கப் ஆயில் சொல்ல மறந்துட்டேன். அந்த எக் பீட் பண்ணும்போதே சர்க்கரையோட இந்த ஆயிலையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் அண்ட் ஹாஃப் கட் மெத்தடில் தான் நம்ம அந்த மாதிரி பேட்டர் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப வேகமாக பீட் பண்ணிங்கன்னா கேக் நமக்கு ஹார்ட் ஆகிடும். அந்த ஃப்ளஃபினஸ் வராது. இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பைனாப்பிளை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி, இந்த டூட்டி ஃப்ரூட்டி போடுவோம்ல, அதுலேயே இந்த பைனாப்பிளும் கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் தான் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணணும். வேறு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஃப்ளஃபியாக வராது. அடுத்து ஹாஃப் மூடி லெமன் இது மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கேக் டின்னில் ஆயிலும் மாவும் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கேக் பேட்டரை இந்த கேக் டின்னில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேக் மேலே எடுத்து வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டி செர்ரியை போட்டுக்கலாம். நான் ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னா அந்த டூட்டி ஃப்ரூட்டி
பாட்டம்லேயும் நமக்கு வேணும். அதனால் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் பாட்டமில் போயிடும், டாப்பிங்கில் எதுவுமே இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு குச்சியோ இந்த மாதிரி ஸ்டீல் கம்பியோ வச்சு நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கன்வெக்ஷன் மோடில் 5 மினிட்ஸ் அளவு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நான் குக்கரில் கேக் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேக் வெந்துடுச்சு. இப்போ வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். வந்து சூப்பராக வந்திருக்குங்க. நல்லாயிருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.